என்ன பண்ண போறீங்க? கொத்தமல்லி தொக்கு பண்ணுறோம். கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி அது காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு மிளகா, உப்பு, புளி, உளுத்தம்பருப்பு. இதில் மிளகா, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் அதெல்லாம் வறுத்துண்டு புளி, உப்பு போட்டு கொஞ்சம் வெல்லமும் போட்டு தண்ணி விடாமல் அப்படியே அரைக்கிறது மிக்சியில். வச்சுக்கலாம். ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். தொக்கு தயிர் சாத்துக்கும் தொட்டுக்கலாம். வேறு ஏதானும் டிஃபன் கூட தொட்டுக்கலாம். இது அலம்பிட்டு உணர்த்திருக்கீங்களா பேப்பரில்? கொஞ்சம் காத்தோட உள்ளேயே இதெல்லாம் மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக அலம்பிட்டு பேனுக்கிட்டவே கொஞ்சம் போட்டிருக்கோம். அதை இதெல்லாம் இப்போ வறுக்கிறேன். மிளகா எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடாயை சூடு பண்ணி எண்ணெய் வச்சுருக்கேன். மிளகா வறுத்துக்கிறேன். இது பண்ணிவிட்டு 10 நாள் வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாதா? 10 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டிருக்கீங்களா? எண்ணெய் விட்டு மிளகா, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் வறுத்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் எண்ணெய் ஒன்றா போட்டு கெட்டியாக அரைச்சிடணும். உளுத்தம்பருப்பு, மிளகா, புளி, உப்பு, கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கீங்க. வெல்லம், அப்புறம் பெருங்காயம். அரைக்கும் போது வெல்லம் போடணுமா? அரைக்கிற போது வெல்லம் போட்டுக்கணும் கொஞ்சம். எத்தனை மிளகா எடுத்து வச்சுருக்கீங்க? ஒரு 10 மிளகா வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, புளி எல்லாம் போடும்போது கரெக்டாக வரும். அதனால தான் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கீங்களா? புளியும் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பு வறுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு ஜீரகம் இதுலேயே போட்டுக்கிறேன். பெருங்காயம் இதுலேயே போட்டுக்கிறேன். பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் கூட இந்த உளுத்தம்பருப்பு மிளகா வறுக்கிற போது வறுத்துக்கலாம். இது தூள் பெருங்காயம். இது வறுத்தா எண்ணெயில் அப்படி வறுக்கிற போது இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்காக வறுக்கிறது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து போட்டு மிக்சியில் பண்ணணும். மிளகா, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் வறுத்துன்னு இருக்கீங்கல்ல, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட வேண்டியதானே? இது வந்து சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு முருங்காத்துக்கு நல்லா இருக்கும்ல? சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழம்பு எதுவும் வைக்காத டைமில் சாதம் உதிராக இருந்து வச்சுட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். அந்த உப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுறேன். புளியும் அதை உதிரியாக உதுத்து வச்சுருந்தேன். கொட்டைக்கிட்ட இருக்கும், இந்த தோல்லாம் கூட இருக்கும். அதுக்காக அதெல்லாம் எடுத்துட்டு உதிராக வச்சுருக்கேன். தண்ணியே விடாமல் அரைக்கணுமா? அரையுமா மிக்சியில்? அரையுமா? இப்போ மல்லியோட ஈரப்பசை இருக்கிறதுனால அதுக்கே அரைப்பட்டுரும். அது இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் மசிஞ்சிடுமா? எல்லாம் மசிஞ்சிடும். உளுத்தம்பருப்பு லாஸ்ட்டாக போடணுமா? கொஞ்சம் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு போடுறேன். இல்லைன்னா ரொம்ப மையாக மசிஞ்சிடும். உளுத்தம்பருப்பு போட்டிங்களா? ஆயிடுச்சா? அரைச்சாச்சு. மிளகா, உளுத்தம்பருப்பு வறுத்துருந்தீங்க, பெருங்காயம் வறுத்துருந்தீங்க. அதில் வந்து கொத்தமல்லியை நல்லா அலம்பி வச்சுது. அலம்பி வெயில் இல்லாமல் ஈரத்தில் இது நிழல் ஆற்றுலையே வந்து பேப்பரில் வச்சு காத்தாட போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஈரம் இருந்தால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்காக ஈரம் இல்லாமல் காத்தாட கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு புளி, உப்பு, கொஞ்சம் வெல்லம் போட்டு புளி, உப்பு, வெல்லம் போட்டு அரைச்சிட்டு இது பண்ணு. இது வந்து தண்ணி விடாமல் இப்படி கெட்டியாக இருக்கும். இது வந்து சாதத்துக்கும் பிசைஞ்சுக்கலாம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். கொத்தமல்லி தொக்கு.